குமரன் அண்ணா எல்லா மேடைகளையும் சொல்கிறது, ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுனாக்கா உடனே கேட்டோம்னாக்கா சொல்லக்கூடியவர். சில விஷயங்கள்லாம் வந்து பிரமிப்பாக இருக்கும். இப்போ நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. வரும்பொழுது பார்த்திங்கனாக்கா, குமரன் அண்ணா இதை வந்து ஒரு இது வேணும், அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு. நான் சொன்னேன், கனடாவிலேருந்து வந்தது காலு. நான் சொன்னேன், அப்பாயின்மெண்ட் வேணுன்னா நேரடியாகவே வாங்கிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னேன். இல்லை சார், வந்து கொஞ்சம் எனக்கு நிறையா ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், அம்மா நீ எங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாலே உன் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னேன். நீ வந்து குமரன் அண்ணாட்ட பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாட்ட அடுத்தது ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வினாக்கா, உங்கள் பொண்ணு எதுவும் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் திருமணத்துக்கு போயிடுச்சா, அது சம்மந்தமாக பேச போகிறீங்களா அப்படின்னு. அந்த அம்மா உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு. நீங்கள் பேசுங்க, நீங்கள் உங்களுக்கு இன்னும் தெளிவான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ சிவகுமார் அண்ணன் சொன்னார், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, அதெல்லாம் விஷயமே இல்லைங்க. யார் திறமை இருக்கோ முன்னே வந்துக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துக்கிறப்ப நமக்கு புரியாத சில விஷயங்கள் வந்து புரியும். இப்போ மூர்த்தி அண்ணா இருக்காருனாக்கா, அவரோட இது பூரா பார்த்துக்கிட்டே வருவேன். அவர் சொல்கிற இது பூரா நான் பார்த்துட்டு வந்துட்டு சொல்லுவேன், இவர் எதை வச்சு சொல்கிறாரு, இந்த பலனை எங்கேருந்து எடுக்கிறாரு, இதை எப்படி தொடுக்கிறாரு அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னாக்கா, அதில் ஏஎல்பியில் படித்தவங்களுக்கெல்லாம் அதனுடைய அர்த்தங்கள் தெரியும். நான் ஆனால் அவர்கிட்ட படிக்கலை. அந்த மெயின் வந்து ஒருத்தனுடைய மூச்சு வந்து வெளியில் கையை வச்சு பார்த்தா தான் மூச்சு காற்று தெரியும். அது துடிக்கிறது வந்து யாராலும் கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா. குமரன் அண்ணா, மூர்த்தி, மூர்த்தி அண்ணா இவங்க எல்லாருமே பார்த்திங்கனாக்கா அடி நாளம் அங்கேருந்து தான் வரும். இப்போ மூர்த்தி அண்ணா வந்து கிளாஸ் எடுத்துட்டாரு. குமரன் அண்ணாவே என்னையோ போய் கிளாஸ் நான் எடுப்பேன். குமரன் அண்ணா எடுக்க சொன்னீங்கன்னாக்கா எடுக்க மாட்டார். அவங்க சில பேர் பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறாங்க. பொக்கிஷம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பொக்கிஷம்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ரூல் தெரியாது. அவங்கெல்லாம் முறைப்படி படித்து ரூலை வெளியில் கொண்டு வந்தவங்க. ஆனால் குமரன் அண்ணா காலேஜில் இருந்தாலும் கிளாஸ் எடுக்க மாட்டேங்கிறாரு. அது ஏன்னு தெரியல. அது நிறையா விஷயங்கள் பார்த்தாச்சு. அது எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஆமாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, மூர்த்தி அண்ணன்ட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த விடிய காலையில் கிளாஸுங்கிறத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பகல் நேர வகுப்பாக போடணும். போட்டிங்கனாக்கா உங்களுடைய இது வந்து வேறு மாதிரியாக இருக்கும். இன்னும் 1 லட்சம் பேருங்கிறத எனக்கு 10 லட்சம் ஸ்டூடெண்ட் ஆகணும் எந்த இடத்துக்கு போனாலும். பிரம்ம முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தத்துக்கு வேலை செய்யலாம். சரிங்களா. ஜோதிடர்களில் வந்து வெளியில் வந்துடணும். என்னன்னு தெரியுங்களா, இப்போ பெருமை தான் ஒரு ஆசானுக்கு மாணவர் வந்து குருவை மிஞ்சிய சிஷியனாக வரத்துக்கு உண்டான தகுதி தராதரம் இருக்குன்னா அத்தனை பெருமையும் அந்த குருநாதருக்கே சேரும். நீங்கள் எங்கே போனாலும் பாருங்கள், அந்த ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னாக்கா அந்த ஏஎல்பிங்கிறது அவங்களுக்கு ஒரு அடையாள மொழி மாதிரியே இருக்கும். யாரும் வந்து பார்த்திங்கன்னா கேபி பெரியசாமி அஸ்ட்ராலஜர் அப்படின்னு போட மாட்டாங்க. ஆனால் ஏஎல்பி போட்டு அவங்க பேரை போட்டிருப்பாங்க. அந்த பெருமைக்கே ஒரு பெரிய பாராட்டுனேன். குமரன் அண்ணா அருமையான ஒரு சரியான பாயிண்ட்டாக இருக்கணும். கேட்குறது என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, திருமண பொருத்தத்தில் எந்த கிரகம் எப்படி வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும், ஒரு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ, அந்த ஜாதகத்தில் இந்த கிரகம் இப்படி இருந்தால் இப்படி தான் மனைவி அமையும், கணவன் அமையுங்கிறது தெரியணும். அதுக்கு உண்டான அருமையான விளக்கமாக இருக்கணும். அது அருமையாக சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, 2வது ஒரு விஷயம், நம்ம தம்பி இங்கேயே இருந்தவன் விஜயகுமார் வந்திருக்கான். அது சொல்லுவாங்க, ட்ரெயின் நான் அப்படி தான் சொல்லுவேன் பசங்கள்கிட்ட, நீ எங்கே வேணாலும் ஓடுறா கட்டு, கூவுற வரைக்கும் கூவு, எப்படி கூவி எங்கே போய் முட்டினாலும் சரி, ஒரு நேரம் வண்டி தடம் புரண்டு வந்து கரெக்டாக வந்து நிற்க வேண்டிய ஸ்டேஷனில் வந்து தான் நிற்கும் அப்படிங்கிறது. கரெக்டாக வந்திருக்கான் பையன். அவனுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஆனால் பேசுங்களேன்.
திருச்சி ஸ்ரீ நங்கநாச்சியார் ஜோட சங்கத்தின் தலைவரும் நிறுவனமான ஐயா ஜானிரமன் அவர்களுக்கும் அவர் இணைந்து பணியாற்றக்கூடிய அண்ணன் தலைவர் சியாஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகள் அண்ணன் பார்த்திபன், ஐயா கோகுலகிருஷ்ணன், ஐயன் KN பாபு, அண்ணன் சங்கர், ஐயா சிவசாமி அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த அவையோர் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கக்கூடிய எனது நண்பரும் சகோதரருமான ALP பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கும், எனக்கு ஐயா பேர் தெரியாது சார், அண்ணன் வேலுசி அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் சிவகுமார்களுக்கும், ஐயன் தம்பி விஜயகுமார்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு, நான் 1999 இந்த ஃபீல்டுக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பார்த்திபன் ஐயா முதலே சொல்லிட்டேனே, அவர் பேர் தான் முதல்ல சொன்னேன். 1999 காலத்திலே இந்த ஃபீல்டுக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் 2001க்கு மேலே தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே கொஞ்சம் ஃபுல் ஸ்விங்கில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய இன்டர்நெட்டு, கூகுள், அஸ்ட்ராலஜி அப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது. அப்போ யாரோ ஒரு ஜோசியரை பார்க்கணும், ஒரு ஜோதிடத்தை கற்றுக்கணும் அப்படின்னாக்கா வண்டி எடுத்துகிட்டு ஓடணும். ஒரு ஜோசியர்கிட்ட வந்து இந்த விஷயம் இருக்குது கற்றுக்கணும் அப்படின்னாக்கா இங்கேருந்து ஓடுவோம். இப்போ இருக்கக்கூடிய அப்போ வந்து செல்ஃபோன் வந்த காலகட்டம் தான் லேண்ட்லைன் தான் அதிகமாக இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அன்றைக்கி படிக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு தேடுதல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. கொஞ்சம் பேச தெரிஞ்சால் போதும், உடனே மைக் கிடச்சிருது. ஆனால் அவளுக்கு அந்த டைம் வேலை செய்து நடந்துகிட்ருக்கு. அதனால் யாரையும் நம்ம இல்லை ஏற்றம் இறக்கம் இல்லை, அவங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு, அவ்வளோதான். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எனக்கு வாழ்க்கையில் ஒரு 3 முக்கிய நண்பர்களை நான் மறக்க முடியாது, என் குருநாதர் உட்பட. அப்போ 2001 எனக்கு நான் கிடைச்ச நண்பர் வந்து மீனாட்சி சுந்தரம். அவர் கூட என்னுடைய நட்பு இல்லைனாக்கா நான் என்னுடைய வழி வேறு மாதிரி போயிருக்கலாம். எப்படி போயிருக்குன்னு தெரியாது. அவருடைய நான் இல்லை ஜோதிடத்துறைக்குள்ளே ஒரு இன்வால்மெண்ட்டாக ஒரு ஸ்பீடாக வர்றதுக்கு காரணம் அவர் ஒருத்தர், நான் மறுக்க முடியாது. ரெண்டாவது 2017 இந்த ஓவர் நைட்டில் ஒபாமா வாங்கல அந்த மாதிரி திடீர்னு வெளியே வந்ததுக்கு காரணம் ரொம்ப பேர் தெரியாது. அவர் அண்ணன் ALP பௌரிமூர்த்தி நான் வெளியே வந்ததுக்கு காரணம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி. அது மறக்க முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த டைமில் ஏகப்பட்ட ஜோட நண்பர்கள் இருந்தால் கூட அந்த ஒரு டிவியில் இனி வெளியே கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது எனக்கு அவர் தான். அப்போது கேட்குறேன், உங்களுக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க, நீயே ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்க போது சும்மா இருக்கு மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னாரு. மறக்க முடியாத நண்பர் அவர். எனக்கு இந்த என்னைக்காவது 4 செவத்துக்குள்ளே பேசியிருப்பேன், ஆனால் இன்றைக்கி தான் பொதுமடையில் பேசுகிறேன். அவருக்கே தெரியாது, மறந்துருப்பார். 3வது என்னுடைய குருநாதர் நெல்லை வசந்தன். அவர் நான் 2001 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜோதிடர்னாக்கா எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணுவேனாக்கா, ஒரு 2 பேர் பப்ளிக்கிட்ட ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம ஜோதிடம் சொல்லி ஜெயிச்சிடலாம். அது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா 10 பேர் சொல்லும்போது 7 பேர் ஜெயிக்கலாம், 5 பேர் ஜெயிச்சிடுவோம். பார்த்தியா நான் சொல்லி நடந்துருச்சு அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் 4 ஜோசியர் சந்திக்கிற இடத்துல 10 ஜோசியர் சந்திக்கிற இடத்துல நான் தனித்துவமானன்னு சொல்ல முடியுமா? எல்லாருமே போட்டி போடுவேன். நான் என்னோடய மெத்தட் சூப்பர், என்னோடய மெத்தட் நான் சொன்னேன் ரைட்டுன்னு சொல்லி எல்லாருமே போட்டி போடுவாங்க. ஆனால் அந்த 10 பேர்கிட்டையுமே இருக்கிற இடத்துல நம்ம எப்படி சொல்லி ஜெயிக்கிறது? அந்த 9 பேருமே இவர்கிட்ட விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்ல வைக்கிறது, அங்கேயும் விஷயம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீ 10 ஜாதகம் சொல்லும்போது 9 ஜாதகம் ஜெயிச்சிடலாம், குறைஞ்சது 8 ஜாதகம் ஜெயிச்சிடலாம். அப்படின்னா நம்ம என்ன செய்கிறது, என்ன கற்றுக்கிறது, எந்த மெத்தடில் போகிறதுன்னு பார்க்கும்போது தான் 2001 நீங்கள் டேட்டா பற்றி சொன்னால் போதும், நான் ராசியை சொல்லிடுவேன், நட்சத்திரம் சொல்லிடுவேன். ஆனால் இப்போயும் அதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே அப்ளிகேஷன் வந்துருச்சு.
டேட்டா பார்த்து அடித்தா ராசி நட்சத்திரம் எல்லாமே ஹிஸ்ட்ரியே வந்துடும், பயோடேட்டா ஜோர சம்மப்பாட்டு. நமக்கு எதுக்கு தேவையா அப்படின்னு ஒரு கட்டம் இன்றைக்கி வந்துருச்சு. அன்றைக்கி தேவைப்பட்டுருச்சு. அன்றைக்கெலாம் இந்த ஒரு டேட்டா பேஸ் சொன்னோம்னாக்கா அப்ளிகேஷன் கிடையாது. நான் சொல்கிற டைமில் அன்றைக்கி நான் அதுக்காக வந்து பேப்பர் பேனா பஞ்சாங்கம் எதுவுமே எடுக்க மாட்டேன், கேட்டவுடனே சொல்லுவோம். அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தேன். ஏன்னா 10 ஜோசி இடத்துல நம்ம ஜெயிக்கணும், நம்ம தனித்துவத்தை காட்டுன்றதுக்காக அது உருவாக்கணும். அதுக்கப்புறம் இது சரி வராது, ஆளை பார்த்தவொடனே சொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு நபரை பார்த்தவொடனே நீங்கள் இந்த ராசியான்னு கேட்கணும். இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன், அதுலேயும் ஜெயித்தேன். ஒரு ஆளை பார்த்தவொடனே நீங்கள் இந்த ராசியாக இருக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய குருநாதர் நெல்லை வசந்த் சாரை சந்திச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கொஞ்சம் இல்லை ரொம்ப தாமதம். ஒரு ஆளை பார்த்த உடனே ராசி மட்டும் சொல்கிறது இல்லை, பேரை சொல்லணும். எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான். இப்படி நான் 3 பேரை சொன்னேன். இன்றைக்கி நான் வாழ்க்கையில் சில இடங்களில் போய் இப்போ நீங்கள் ஒரு 2 பேர் நிற்கிற இடத்துல உங்களை பற்றி பாராட்டினா எப்படி இருக்கும்? பரவாயில்லையே, நம்ம 4 பேர் நிற்கிற இடத்துல நம்மளை பாராட்டிட்டே ஒருத்தண்டு. ஆனால் இன்றைக்கி பொது மேடையில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படி என்னை சொல்கிறதுக்கு சில இடங்களில் என்னை உயர்த்தியதுக்கு முக்கியமான காரணம் அண்ணன் ஜானகிராமன். அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2வது என்னோடய நண்பர் சிவகுமார், அவரும் என்னை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார். எனக்கானாக்கா மறைமுகமாக விட்டு கொடுக்க மாட்டார், உண்மையை சொல்வார். இவர் இப்படி இருப்பான்னு சொல்லி கொடுத்த சிவகுமார் நண்பர். இன்னொருத்தர் வந்து சேலத்தை சேர்ந்த நண்பர் நாராயணன், அவருக்கு 3 பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கடையில் பார்க்கும்போது நெல்லை வசந்த் சார் பார்க்கும்போது என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறுது. எப்படின்னாக்கா அவர்கிட்ட போனதுக்கப்புறம் தான் ஒரு ஜாதகத்தில் பெயரை எப்படி இருக்கிறது, நம்ம ஒவ்வொரு மெத்தட் இருக்கும், ஒவ்வொரு மெத்தடும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது. இப்போ இங்கே யாருமே இல்லாத மெத்தட் சொல்ல விரும்பல. என் ஃப்ரெண்டு நம்ம நண்பர் மீனாட்சி வந்து கேபி சிஸ்டர் எடுப்பார், இங்கே நண்பர் பொதுமூர்த்தி அவர்கள் வந்து ஏஎல்பி சிஸ்டர் எடுப்பார். ஒவ்வொரு மெத்தடும் சிறப்பான மெத்தட், நான் எதையுமே குறை சொல்லலை. நான் என்னோடய மெத்தட் நான் சிறப்பு, மற்றதெல்லாம் இதுன்னு சொல்கிறேன். நான் போகிற விஷயம் பேரியல் ஜோதிடம். அதில் பார்க்கும்போது பேரியல்னால் நியூமராலஜியே கிடையாது, ஒரு நேமாலஜி. ஒரு பேரை வச்சு அந்த குடும்பத்தில் எப்படி பேர் இருக்கும். இதை வந்து நான் கற்றுக்கிட்டது என்னுடைய ஐயா நெல்லை வசந்த் அவர்கள். அந்த விஷயத்தை எனக்கு உணர்ந்ததுக்கப்புறம் தான் என்னோடய லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி போச்சு. ஜாதகம் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் பாரம்பரிய மெத்தடில் தவற சொல்லலை. இன்னும் நான் அதுக்காக பாரம்பரியத்திட்டு வெளியே வரல. பாரம்பரியம் பேரியல் தாண்டி வரும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு பேர் எடுக்கிறோம். சரி, இல்லை என்ன சார் நன்மைங்கும் போது, நீங்கள் ஒரு ஜாதகம் சொல்லும்போது ஒரு மெத்தடில் சொல்கிறீங்க, இந்த லக்னம் இப்படி இருக்குது, இந்த ராசி இந்த இப்படி 7ஆம் இடம் 8ஆம் இடம் சொல்கிறோம். அவங்க கேட்குறவங்க எத்தனை ஜோசிட்டு போனாலும் இதை தான் சொல்கிறாங்க. 7 கூடையும் 8 கூடையும் 10 கூடையும் 7 சனி 8 சனி திதி சூன்யம் அப்படி சொல்கிறீங்க. ஏன் சார் வேறு ஏதாவது வித்தியாசமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானுங்க போது என்னை மாதிரி அன்னை ஏஎல்பி மாதிரி சில ஒவ்வொரு சிஸ்டத்தையும் தேடி போகிறாங்க. அப்போ நம்ம அங்கே நிற்கிறோம், ஒரு மெத்தடை சொல்லும்போது நிற்கிறோம், ஓ இப்படி வித்தியாசமாக இருக்கேன்ட்டு. அப்போ பேரில் சொல்லும்போது சார் எப்படி சார் சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு நண்பர் கஸ்டமர் பார்க்கும்போது இது எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கணும். ஆச்சரியமாக இருக்கு, இந்த மெத்தட் வித்தியாசமாக இருக்கேன்ட்டு கேட்க வைக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட். அப்படி பேரில் ஜோதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பேர் ஏற்கனவே தெரியாதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு இந்த நட்சத்திரம் இல்லை, இந்த ராசி இல்லை பெண் தான் வருவாங்க, அவங்க தான் உங்கள் வீட்டுக்கு மணமகள் அப்படின்னு சொல்கிறது ஈஸி. ஒவ்வொரு மெத்தட்லேயும் உங்களுக்கே ஒரு பையன் ஜாதகம் வந்திருக்கு, பொண்ணு ஜாதகம் 10 ஜாதகம் வந்திருக்கு. இந்த 10ல் எதை எடுத்து கொடுக்குறது? நீங்கள் உங்களுடைய திறமையில் இந்த ராசி இந்த நட்சத்திரம் தான் இருக்கும் அப்படி எடுத்து கொடுக்குறீங்க. அதே ராசி நட்சத்திரம் 4 ஜாதகம் இருந்தால் எதை எடுத்து கொடுக்குறது? சந்தேகம் வந்துடும் இல்லையா? அவர் கேட்குறார், சார் நீங்கள் சொன்ன ராசி நட்சத்திரம் 4 ஜாதகம் இருக்குது, 4 பொண்ணு ஜாதகம் இருக்குது, இதில் எந்த இது எடுக்கிறது? ஒரு சிலர் வந்து அன்றைக்குள்ள பிரசன்னத்தை வச்சு கோச்சாரத்தை வச்சு முடிவு பண்ணி இந்த 2 தேரும்பாங்க. இந்த 2ல் எதை எடுக்கிறது அப்படி ஓதாவில் எடுத்து கொடுப்பாங்க. நம்ம 10 ஜாதகம் வந்தாலும் சரி, 20 ஜாதகம் வந்தாலும் சரி, எத்தனை ஜாதகம் கையில் இருந்தாலும் சரி, இந்த பேர் இருக்கா, அதில் இருக்கா? ஆமாம் இருக்குது, அவள் அதுதான் பொண்ணு. இது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அப்போ நம்ம எப்படா சொல்கிறது என்னப்பா, அதுவும் பேரியல் மெத்தட். இதை
நான் 2015 ஐயாட்ட கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவர்கிட்ட போய் நான் எங்கேயாவது பேசும்போது நான் குருன்னு சொன்னால் அவர் தட்டி கொடுத்துட்டு குருன்னு சொல்லாத, நம்மளும் ஃப்ரெண்ட்லியாக பேசணும் அப்படிம்பார். அப்படி ஒரு பெருந்தன்மை வந்த நண்பர் எதிர்பார்க்கவே முடியாது. அந்த விஷயம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய ஜாத மெத்தடில் இதை நான் எப்போ பூர்த்தி சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு ஆச்சரியமான விஷயங்கள். இல்லை என்ன ஒன்றாக்கா நம்ம பேசும்போது உள்நாட்டு பேர் சொல்லிடலாம், வெளிநாட்டு பேர் சொல்ல முடியுமா? உள்நாட்டு பேர் சொல்கிறதே கஷ்டம். இன்னும் சிலர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் வந்து பெருமாள் பேர் இருக்கும், முருகன் பேருக்குன்னு சொல்லி பேசி போயிட்டுருப்போம். இது எல்லோரும் சொல்லலாம். ஏன்னா வீட்டுக்கு வீடு எல்லார் வீட்லேயுமே முருகன் பேர், பெருமாள் பேர், சிவன் பேர் இருக்கும். ஈஸியாக சொல்லி தப்பிச்சுக்கலாம். இது இல்லாத பேரே கிடையாது. விநாயகர் பேர்னாக்கா வீட்டில் எல்லா வீட்லையுமே விக்னேஷ், கணபதி, கஜன் எல்லா வீட்லேயும் இருக்கும். உங்கள் வீட்டில் முருகன் பேர்னா எல்லா வீட்லையும் சரவணே, வடிவேலு, ஆறுமுகம், சண்முகம் எல்லா வீட்லேயும் இருக்கும். சொல்லி தப்பிச்சுக்கலாம். அவன் திருப்பி கேட்டான்னு வச்சுங்க, சரி நீங்கள் சொல்கிறீங்க முருகன் பேர் இருக்குது, எந்த முருகன் பேர் சொல்லுங்கள் அப்படின்னா என்ன செய்யுது? அப்போ அதையும் சொல்ல தயாராக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுத்தவர் எனக்கு ஐயா நெல்லை சார். அவர் சொன்னது மட்டும் இல்லை, நான் அதை வந்து கிரேட் பண்ணி நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது எனக்கு கடவுள் கொடுத்த வரம். இதோட விஷயம் என்னென்னா, ஒரு ஆளை பார்த்த உடனே நீங்களே சொல்லிடலாம். அது பெரிய கம்பு சுத்திர வேலை இல்லை. நீங்களே உங்களுடைய அனுபவத்தில் ஒரு ஆளை கூப்பிட்டு நீ இந்த ராசியானாக்க, ஆமாம் எப்படி சொன்னீங்க, ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு கேட்பான். ஏன்னா இருக்கிறது 12 ராசி தானே, ஈஸியாக சொல்லிடலாம். ஒன்றில் காக்கா உட்கார பணம் விழுந்த மாதிரி. நான் உங்களை குறைத்து மதிப்பிடவில்லை, அது இங்கே சரியாக சொல்லக்கூடிய நபர். ஆனால் அவன் சொல்லிட்டு போவான், ஆமாப்பா இருக்கிறது 12 தானப்பா, ஒன்று சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். கோடிக்கணக்கான பேர் இருக்கும்போது நம்ம பேர் சொல்கிறது, கோடிக்கணக்கான பேர், ஒரு பேர் 2 பேர் இல்லை, கோடிக்கணக்கான பேருக்கு எப்படி எடுக்கிறது? அப்போ இதை தாண்டி சில விஷயங்கள் வேணும்னாக்க நமக்கு கடவுளுடைய அருள், சித்தர் அருள், டிவைன் பவர் வேணும். அது இல்லாமல் இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பொதுவாக ஜாதகம் சொல்லணும்னாலே இந்த விஷயம் வேணும். கடவுளுடைய அருள், சித்தர் அருள் வேணும், உங்களுடைய குலதெய்வ அருள், உங்கள் வாக்குஸ்தான். இதை தான் நம்ம கிரகத்தில் போய் வாக்குஸ்தான்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் வரும்போது எனக்கு நெல்லேசருடைய அருள், தெய்வ கடாட்சம் மட்டுமில்லை, குரு கடாட்சம், அவருடைய அருள் எனக்கு நிறையா இருக்குது. அப்படி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நானாக சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, மற்றவங்க சொல்ல வைக்கணும் இல்லையா? இந்த வகையில் ஒட்டி போகிற அனுபவம் என்னன்னாக்கா, ஒரு சினிமா படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் படம் நினைக்கிறேன். அந்த படத்தோட தலைப்பு வந்து 1000ல் ஒருவன். அது கதை டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. பட பேர் வைக்காத போது அங்கே கதைகளாக உட்காந்து டிஸ்கஷன் பண்ணும்போது எம்ஜிஆர் உட்காந்துருக்கிறார். பல ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு, பாடலாம் எடுத்தாச்சு. அப்போ கதைகளாக ஆசிரியர், எனக்கு பேர் மறந்து, அவர் குணசேர என்னன்னு தெரியல, அவர் அழையா பட்டிமன்ற நடிவர் ஓயா ஞானசம்பந்தன் அழகாக சொல்லுவார், அவர் பேரை சொல்லுவார். அப்போ எம்ஜிஆர் சொல்கிறார், தலைப்பு வைக்கணுமாப்பா, நல்ல தலைப்பை சொல்லுங்கன்னும் போது, அப்போ இந்த கதைகளாக ஆசிரியர் சொல்கிறாரு, அண்ணே 1000ல் ஒருவன் நல்லா இருக்கணும்னு எம்ஜிஆர் இப்படியே கட்டி பிடிச்சிட்டார். சூப்பர்யா, அருமையா அப்படின்னு பைக்கில் கைவிட்டு ஒரு 1000 ரூபா எடுத்து கையில் கொடுத்துட்டார். அவர் அழுகிறார் வாங்கினவர். எம்ஜிஆர் அரண்டு போய், என்னையா தப்பாக செஞ்சுட்டானா, என்னையா சொன்னேன், ரூபா கொடுத்தது தப்பாயா அப்படின்னோடனே, சொன்னதான் சொன்னேன், கோடியில் ஒரு லட்சம் சொல்லிக்கலாம். எம்ஜிஆர் சிரிச்சிட்டார். ஆமாம், அது மாதிரி என் லைஃப்பில் ஒரு சம்பவம்னா, நெல்லை சாரோட ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், வசந்தன் குருநாதர் ஆஃபீஸில். அவர் திடீர்னு, குமரன் ஒரு நம்பர் சொல்லினார். நான் ரொம்ப புத்திசாலியா, 1 டிஜிட்டா 2 டிஜிட்டா, நம்பரை சொல்லியா நீ. நான் உடனே ஒரு இப்போ திருமணத்துக்கு போனோம்னாக்கா 101 தானே செய்வோம், 1001 செய்வோம் இல்லையா, 1001 அப்படின்னு. ரைட், உனக்கு இன்றைக்கி இவ்வளோதான் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. இன்றைக்கி 1001ன்ற வார்த்தையை நீ கேலி போடுவ அப்படின்னாரு. அப்படியா, கேலி போடுவேன்னா, கேலி போடுயா அப்படின் போது, அது காலையில் பேசியிருந்தோம், மதியம் சாப்பிட்டோம், சாயங்காலம் பார்த்தா எனக்கு ஒரு ஃபோன். என்னுடைய ஃபேஸ்புக் பார்த்துட்டு எனக்கு கஸ்டமர் கால் பண்ணுறாரு. நான் அப்போ வந்து அந்த 2016 வந்து ஒரு ஜாதகத்துக்கு வேறு 501 ரூபா வாங்கிட்டு இருந்தேன், 500 ரூபா வாங்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி, சார் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் உங்களுடைய ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தேன், போஸ்டிங்லாம் பார்த்தேன், ஜாதகம் பார்க்கணுன்னா
நான் உடனே எவ்வளோ வாங்குறீங்கன்னா, நான் 500 உங்களுக்கு 1000 ரூபா போட்டுட்டேன் அப்படின்னாரு. அடப்பாவி, என்னடா அது நம்ம நெல்லை சார் சொன்ன மாதிரி ஆகிப்போச்சுன்ட்டு அப்போதான் நினச்சேன். சொன்னதே சொன்னோம், ஒரு 5001 10,000 சொல்லிடக்கூடாதா? சொல்லியிருந்தா வந்திருக்குமே. இதெல்லாம் ஓகே. அவர் எப்படி அந்த நம்பர் சொன்னார், நீ கிடைக்குன்னு சொன்னார். இப்படி ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு ஜோடம் தான் அந்த பேரில் ஜோடம். அப்போ தான் அவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அப்படி இறக்கும் வரைக்கும் அவருடன் விடாமல் போயிட்டு வந்தோம். மறக்க முடியாத ஒரு விஷயம். எல்லாருக்கும் கிடைத்திருக்கலாம், எல்லாருக்கும் பேர் சொல்லக்கூடிய திறமை இருக்கும், கடவுள் எனக்கு கொடுத்துட்டார், அவ்வளோதான். இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஒரு ட்ரிப் உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது. அப்போ நாங்கள் விட்டு உட்காந்து பேசும்போது நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். அங்கே அதே டைமில் ஒரு மிஞ்சி பண்ணால் ஒரு 1.5 hours வித்தியாசமாக இருக்கலாம், கூட இருக்கலாம், அவ்வளோதான். 8:30 இருக்கலாம், அது 5:30 இருக்கலாம், அவ்வளோதான் இருக்குது. நான் டைம் மறந்துட்டேன். சார், நான் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன், சிஎன்சி மிஷின் ஒர்க் பண்ண மாட்டேங்குது, அதனால் எனக்கு பல ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கும்போது, சிஎன்சினாக்கா கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கம்ப்யூட்டர்னு ஆமாம், கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல், அந்த சீன்ற விஷயத்துக்கு தெரியல, பார்த்துங்க என்ன பாருங்கள். கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல், அந்த மிஷினில் சின்ன விஷயம் அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனை சாருங்கும்போது இங்கேருந்து கேட்குறாரு. மேலே 3 லைட்டு, டிஜிட்டல் லைட்டு, சும்மா ஒரு பெண்கள் பொட்டு வைக்கிற அளவுக்கு தான் அந்த லைட்டு, அதில் பச்சை லைட்டு எரியலையான்னு கேட்டார். சார், சிக்கலே அதுதான். அவன் இது எப்படி சொல்ல முடியும்? அதை எரிய வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்கோண்டு, ஒன்றும் இல்லை, ஒரு 1 ஹவரில் சரியாயிரும் அப்படின்னு ஒரு பரிகாரம் சொன்னார், எளிய பரிகாரம் சொன்னார். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே இல்லை, திருப்பி கூப்பிட்டு ஒரு டைம் கேட்கும்போது அது நடந்துச்சான்ட்டார். ஆனால் அதை எப்படி லைட் ஏரியல்னு சொல்ல முடியுது? இப்படி பல விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். ஆச்சரியமான விஷயங்களில் பிரமிக்கத்தக்க மிராக்கள் ரொம்ப நிறையா இருக்குது. அதை நான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நானாக சொன்னால் நல்லா இருக்கா இல்லையா? அதனால தான் நண்பர்கள் பார்த்துட்டு வேந்து போய் சொல்கிறது காரணம் அதுதான். இது எல்லாமே அந்த குரு கிடச்சது தான் அப்படின்னு சொல்லிகிட்டே போனோம்னாக்கா இன்றைக்கி பூரா பேசிட்டே போகலாம். நம்ம பாரம்பரிய ஜோசியத்துக்குள்ளே வருவோம். எப்படின்னாக்கா, ஒரு மனிதன் வந்து பேச்சாளராக ஆகணும் அப்படின்னாக்கா, பேச்சால் நம்ம பேசியிருக்கின்ற பேச்சால் சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 4 துறை இருக்குது. ஒன்று டீச்சிங், வாத்தியார், பேசித்தான் சம்பாதிக்கணும். வக்கீல், அவர் வாதாடமாக பேசித்தான் சம்பாதிக்கணும். 3வது நம்ம ஜோசியம், வாக்கு நல்லா தெரிஞ்சு சம்பாதிக்க முடியும். ரைட்டுங்களா? 4வது அரசியல், அவர் மேடையில் பேசி 1 மணி நேரத்துக்கு விடாமல் மூச்சு விடாமல் பேசாதான் ஜெயிக்க முடியும். அப்போ இந்த 4 பேருக்கும் பேச்சு, இது இல்லைன்னா ஜெயிக்க முடியுமா? உதாரணத்துக்கு அரசியல் வச்சுக்கோமே, நம்ம ஜோசியத்தை அப்புறம் வருவோம். அரசியல் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா பேசணும், பேசினாதான் ஜெயிக்க முடியும். அப்படின்னாக்கா நம்ம உடனே எங்கே போகணும்? மைண்டு 2ஆம் பாவம் சூப்பர்யா, 2ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் அரசியல் தூள் கிளப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 2ஆம் அதிபதி மறைஞ்சிட்டார். அடோ, 2ஆம் அதிபதி மறைஞ்சாண்டா லக்னாதிபதி சூப்பராக இருக்கார்ல, லக்னாதிபதி மறைஞ்சிட்டார். ஹலோ, 10ஆம் அதிபதி நிற்பார் இல்லைங்க, அவரும் ராகு கூட சேர்ந்துட்டார். ஜெயிக்க முடியுமா? உங்கள்கிட்ட ஏதாவது ஜோர விதி இருக்கா? 3மே கெட்டு போயிட்டு ஒருத்தர் அரசியலில் புகழ் பெற்றாருனாக்கா உட்காருக்க நான் சேலஞ்ச் பண்ணல, ஏதாவது தெரியுமான்னு தான் கேட்டேன், ரெக்வஸ்ட் தான் பண்ணிக்கிறேன். தெரியுமா? தெரிஞ்சால் அந்த விதியை சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா நான் சொல்கிற விதியை கேட்டுங்க, அவ்வளோதான். இப்போ காமராஜர், அவரை போல் முதல்வர், முன்னாள் முதல்வர், அவரை போல் இன்றைக்கி ஒருத்தரை சொல்ல முடியுமானாக்கா, அவர் பேரை சொல்லித்தான் இன்றைக்கி எல்லாருமே வந்து எல்லா அரசியல்வாதியும் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவருடைய ஜாதகத்தில் கட லக்னம், 8ல் சந்திரன், லக்னாதிபதி 8ல் மறைஞ்சிட்டார். 2ஆம் அதிபதி சூரியன் 12ல் மறைஞ்சிட்டார். 10 செவ்வாய் 3ல் போய் ராகு கூட உட்காந்துருப்பார். எப்படி இந்த அற்புதம் நடந்தது? 3மே சரியில்லை. இப்போ அவர் ஜாதகம் சொல்லாமல் இந்த ஜாதகத்தை கொடுத்து ஏதாவது பலன் சொன்னாக்கா உடனே தூக்கி போட்டுருவோம். இது ஒன்றுக்கு ஆகாதுங்க. 10 3ல் போயிட்டான்,
லக்னாதிபதி 8ல் போய் மறைஞ்சிட்டாரு, 2ஆம் அதிபதி 12 போயிட்டார் புதனோடு சேர்ந்து. அப்படி தூக்கி போட்டுருவோம். ஆனால் காமராஜ் சொன்ன உடனே கொஞ்சம் விட்டு பார்ப்போம் எப்படி வேலை செய்யுதுங்க. அப்போது ஒரு ஜாதகம் சிறப்பாக வரணும், லைஃப்பில் புகழ் பெயர் எல்லாம் கிடைக்கணும், மன வாழ்க்கையிலையும் நமக்கு சில விஷயங்கள் நடக்கணும், நல்லபடியாக இருக்கணும், குழந்தை பாக்கியம் எல்லாம் இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு ஜாதத்தை எடுத்த உடனே நீங்கள் லக்னம் பார்க்குறது, லக்னாதிபதி பார்க்குறது, 2ஆம் இடம் 10ஆம் இடம் பார்க்குறதுலாம் ஓகே, அது பார்த்துதே ஆகணும். நான் அதுக்குள்ளே தவறாகவே சொல்லலை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சுக்கிரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சுக்கிரன் யார் ஜாதகத்துல எல்லாம் சுக்கிரன் 2ஆம் இடம் 12ஆம் இடம் யாருக்கு இருக்கிறதோ, 2ஆம் இடம் 12ஆம் இடம் யார் சுக்கிரன் இருக்கிறதோ அவன் எவ்வளவு கீழ் மட்டத்தில் இருந்தாலும் மேலே வந்துடுவான். எவ்வளவு கீழ் மட்டத்தில் இருந்தால் மேலே வந்துடுவான். ஒன்று பிறக்கிற இடமே வெல்டூடான இடத்துல பிறக்கலாம், இல்லைன்னா பிறக்கிற இடம் ரொம்ப பண வசதி குறைந்த இடமா இருந்தால் கூட மிகப்பெரிய லெவலில் வர யார் ஜாதகமாக இருந்தாச்சு 100க்கு 95% மிஸ் ஆகாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ அவர் ஜாதத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன். செவ்வாய் வந்து சாதாரணமாக நல்லது செய்வார், ராகு கூட சேர்ந்தால் இன்னும் ஸ்பீடாக வேலை செய்வார். அல்லது விஷயமா அங்கே தான் இருக்குது அவர் ஜாதத்தில். லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் ராகு. இது அங்கே மட்டும் இல்லை, எந்த ஜாதகம் இருந்தாலும் செவ்வாய் ராகு சேர்ந்தால் சகோதர சகோதரிகளுடைய உறவுகள் மேம்படாது. ஆனால் பூமி சம்மந்தப்பட்ட சில எக்கச்சக்கமாக கிடைக்கும். பூமி சம்மந்தப்பட்ட சில எதுவுமே இல்லைன்னா சகோதர சகோதரிகள் நல்லாயிருக்கும். இப்படி மாறுபாடாக இருக்கும். அவருக்கு லக்னத்துக்கு 2ல் சுக்கிரன் சிறப்பாக வாழ்ந்தார். இதுக்கு அது அவர் ஜாத உதாரணம். லக்னாதிபதி மறைஞ்சாலும், 2ஆம் அதிபதி மறைஞ்சாலும், 10ஆம் அதிபதி கெட்டுப்பாரமாக இருந்தாலும் அந்த ஜாதகம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்து சுக்கிரன் தான். இன்னும் நான் பேசிட்டே போகலாம். அவர் மூர்த்தி பார்க்குறாரு, நமக்கு டைம் இல்லை, இவன் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காரு, அவரையும் பேச விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் விஷயங்கள் நிறையா கொடுக்க ஆசை தான். மூர்த்தி சாருக்கு வெளிவிட்டு ஸ்டஃப் அவ்வளோதாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு ஆண் பெண் திருமணம் என்பது பெற்றவர்கள் பார்த்து முடிவு பண்ணி திருமணம் நடக்குமா, இல்லை அவருக்கு லவ் மேரேஜே நடக்குமா? லவ் மேரேஜே நடக்குமா, இல்லை பெற்றோர்கள் பார்த்து முடிப்பாங்களா அப்படின்னு கன்ஃபியூஸ் வரும். எல்லா பெற்றோர்களுக்கும் என் பொண்ணு படிக்க போகிறா, என் பையன் படிக்க போயிட்டுருக்கான், எனக்கு டவுட்டாக இருக்குது, அவன் போகிற போக்கே சரியில்லை, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவானோ, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இன்றைக்கி ரொம்ப அதிகமான பெற்றோர்கள் பயப்படுறது அதுக்கு தான். அப்போ இதை பார்த்தவொடனே இது வந்து லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஜோட காரணங்கள் வேணும் இல்லையா? அப்படின்னாக்க எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறது வந்து ஆண்களுக்கு மட்டும், பெண்களுக்கு இல்லை. நல்லா கவனிச்சுங்க. ஆண் ஜாதகத்துக்கு மட்டும் சொல்கிறேன், பெண் ஜாதகம் சொல்லவில்லை. ஏப்பா கிரகங்கள் வந்து பொதுவானது தானே, ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக சொல்லுமா அப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வராது. ஏன்னா ஒரு விஷயத்தை பாருங்கள், ஆண் ஜாதகத்தை பார்க்கும்போது செவ்வாய் வச்சு சொல்லு, பெண் ஜாதத்துக்கு சுக்கிரன் வச்சு சொல்கிறோம் இல்லையா, அப்போ மட்டும் கெடுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இது நான் சொல்லக்கூடிய இந்த விதி ஆண்களுக்கு மட்டும்தான், பெண் ஜாதி கிடையாது. யார் ஜாதிலனா சந்திரன் சுக்கிரன் சேர்க்கையோ, சுக்கிரன் ராகு சேர்க்கையோ 2, 4, 7, 8, 12 இருந்தால் அவன் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவான். இது நான் சொல்ல வேண்டியதில்லை, பாரம்பரியத்தில் என்ன சொல்லப்பட்ட விஷயத்தை இப்போ நம்மகிட்ட எடுத்து கொடுக்குறேன். அங்கே சனி செவ்வாய் பார்வை வந்துட்டால் நிச்சயமாக அவர் லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணியே போயிடுவார். இன்றைக்கி அடித்து சொல்லலாம். ஜாதத்தை பார்த்த உடனே நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். எங்கள் ஊரில் ஒரு ஜோசி இருக்கார், நம்மகிட்டே சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் ஒரு ஜோசி இருக்கார், பார்த்தவொடனே சொல்லிட்டாரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தூக்கி போன்ட்டார். அவர் பார்த்தவொடனே சொன்ன காரணம் இதுதான். யார் ஜாதத்தில் சுக்கிரன் ராகு, சந்திரன் சுக்கிரன் 2, 4, 7, 8 பண்ணிருந்தாலும், 7ஆம் தேதி 5க்கு போனாலும், 5, 7க்கு போனாலும் லவ் பண்ணியாக கல்யாணம் பண்ணுவோம். இது ஆண் ஜாதத்துக்கு மட்டும் சொல்கிறேன், பெண் ஜாதத்து சொல்லவில்லை. ஏன்னா சொல்ல பல காரணங்கள் இருக்குது, அதுக்காக இங்கே பெண் ஜாதத்தை எடுக்கலை. இது ஆண் ஜாதத்துக்கு மட்டும்தான். இப்படி இருந்தால் அவர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவார் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, சிறப்பு. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ அண்ணா ஒரு விஷயம் சொன்னார், நெல்லை வசந்தன் ஐயாவை பற்றி.
அது அவருடைய அனுபவம். நான் பார்த்த அனுபவம் பூரா வந்து குமரன் அண்ணன் தான். என்னன்னாக்கா, ஒரு விஷயம் நாங்கள் எல்லாம் ரூமில் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது நான் கேட்டேன், சரி எல்லாத்துக்கும் சொல்கிறேண்ணா, எனக்கு ஒன்று சொல்லு அப்படின்னேன். நான் படிக்கிறப்ப எனக்கு விருப்பமான ஒரு டீச்சர் பேர் உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதையும் சொன்னார். ஆனால் எதுக்காகனாக்கா, சில விஷயங்கள் வந்து பிரமிப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா, பிரசன்னத்தில் ஒரு பலன் நான் சொல்லி முடிச்சுருவேன். முடித்தோடனே எனக்கு ஒரு டவுட் வரும். சரி, நம்ம சொன்னது சரியா தப்பா, இது சரியான பரிகாரமா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம டக்குன்னு அடிக்கிறது இவருக்கு தான் அடிப்பேன் நான்.